வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் 1 எக்ஸாம் வரப்போகுது. அதுக்காக எல்லாம் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்கான டிப்ஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் 1ல் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயம் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்ஸ், அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இன்கம் ஃப்ரம் சேலரியாக இருக்கட்டும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், இந்த 4 சாப்டரும் தரவாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் சென்டம் எடுக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்துலேயும் நமக்கு 5 மார்க் அண்ட் 10 மார்க் கேட்க போகிறாங்க. ஓகே, அதனால் நம்ம நிச்சயம் எல்லா சாப்டர்ஸையும் ஒமிட் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு சென்டம் வரதுக்கு பாசிபிலிட்டி. எஸ், இப்போ எந்தெந்த சாப்டரில் எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நமக்கு தியரி 2 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக்காக தியரி கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு. ஓகே, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இன்கம் ஃப்ரம் சேலரி, எல்லா சாப்டர்லையுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியாக ஒரு சின்ன ப்ரொவிஷன் சொல்கிற மாதிரி உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் 5 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, 5 மார்க்கில் உங்களுக்கு நிச்சயம் ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் இருக்கும். எல்லா கொஷின் பேப்பரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஒரு 5 மார்க் கொஷின் இருக்கணும். இது 10 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். ஓகேவா, இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 10 மார்க்கில் எதிர்பார்க்குறது ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் நிச்சயம். ஆனால் 5 மார்க்கில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் சேலரி. இன்கம் ஃப்ரம் சேலரியில் நமக்கு 2 மார்க் அப்படின்னும் போது ஒரு சின்னதாக ஒரு பேசிக் சேலரி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்லை ஒரு சின்ன ஹெச்ஆர்ஏ, இதை மாதிரி ஒரு சின்ன ஒரு கம்ப்யூட்டேஷன் இருக்கலாம் 2 மார்க் கொஷனில். அண்ட் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஹெச்ஆர்ஏ கம்ப்யூட்டேஷன் இருக்கலாம். இல்லை கிராஜுட்டி, மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிராஜுட்டி ஹெச்ஆர்ஏ தான் நிறைய ப்ராப்ளம்ஸில் இருக்குது. இல்லைனா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபியூ அலவன்ஸ் கொடுத்து ஒரு சேலரியை கம்ப்யூட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் 5 மார்க் கொஷனில். ஆனால் நிச்சயம் பார்த்திங்கன்னா 1 இல்லை 2 கொஷின் கூட இந்த இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் நமக்கு 5 மார்க்கில் கேட்டுடுவாங்க. அண்ட் 10 மார்க்கில் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் சேலரியில் ப்ராப்ளம் வரும். அதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய அலவன்ஸஸோடு வரும். அதாவது சில்ட்ரன் எஜுகேஷனல் அலவன்ஸ் வரும், ஹாஸ்டல் அலவன்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் பர்க்விசிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்எஃப்ஏ ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனும் கார், மோட்டார் கார், இது ரெண்டும் பெரிய ப்ராப்ளமில் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த பர்க்விசிட்ஸ் பார்க்கும்பொழுது. ஓகேவா, அதனால் இன்கம் ஃப்ரம் சேலரியில் டெஃபினட்டாக ஒரு ப்ராப்ளம். அதுவுமே பார்த்திங்கன்னா ஃபியூ அலவன்ஸும் இருக்கும், பர்க்விசிட்ஸும் இருக்க மாதிரி தான் கேட்பாங்க. இந்த பர்க்விசிட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஆர்எஃப்ஏவும் மோட்டார் காரும் பாருங்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் அலவன்ஸில் இந்த சொன்ன மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், நிச்சயமாக ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸில் கேட்கலாம், ஹெச்ஆர்ஏ வச்சு கேட்கலாம். எஜுகேஷனல் அலவன்ஸ், ஹாஸ்டல் அலவன்ஸ், ட்ரைபல் ஏரியா, ஓகேவா, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், யூனிஃபார்ம், இது மாதிரி சின்ன சின்ன அலவன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது மாதிரி அலவன்ஸ் வச்சு ஒரு ப்ராப்ளம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்கம் ஃப்ரம் சேலரியில். அப்போ டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் ஒரு 10 மார்க் இருக்கும். சில டைம் பார்த்திங்கன்னா 2 5 மார்க் கொஷின் கேட்கவும் இந்த சாப்டரில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக 5 மார்க்கில் கேட்டுடுவாங்க. 5 மார்க்கில் பார்த்திங்கன்னா பெரிய எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு கிராஸ் ஆனுவல் வேல்யூ, நெட் ஆனுவல் வேல்யூ கம்ப்யூட்டேஷன் தான். என்ன நம்ம கண்டுபிடிப்போம், அந்த முனிசிபல் ரெண்ட்டோட ஃபேர் ரெண்ட்டை கம்பேர் பண்ணி ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட், இதெல்லாம் வச்சு போடுற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். ஈஸியாக அந்த இஆர்வி கண்டுபிடிப்போம் இல்லையா, அதை மாதிரி ஒரு கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஒரு ப்ராப்ளம் 5 மார்க்கில் கேட்பாங்க. 10 மார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது நமக்கு டிடக்ஷனே 2 தான். ஒன்று ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். அதனால் 10 மார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை எதிர்பார்க்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை நிறைய லெட் அவுட்டு, செல்ஃப் ஆக்குபைடு, இல்லை ஒரு யூனிட்டையே லெட் அவுட் பாதி, செல்ஃப் ஆக்குபைடு, அதை மாதிரி பிரித்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 2 ஹவுஸ்க்கும் சேர்த்து இன்கம் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்னன்றதை அசிஸ்டெயின் பண்ணுற மாதிரி 10 மார்க் கொஷினில் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிச்சயம் ஒரு 5 மார்க்லேயும் சரி 10 மார்க்லேயும் சரி இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து ப்ராப்ளம் வரும், அதில் டவுட்டே கிடையாது. ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நிச்சயம் 5 மார்க் கொஷினில் நமக்கு மோஸ்ட்டாக என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ரிசர்ச்சு,
ஓகே, அது மாதிரி வச்ச ஒரு ப்ராப்ளம் இருக்கும் 5 மார்க்கில். ஓகேவா, அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸை வச்சு போடுற மாதிரி ஒரு 5 மார்க் ப்ராப்ளமும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 மார்க்கில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ப்ராப்ளம், அது வந்து மர்கன்டைல் பேசிஸ்லையோ இல்லை கேஷ் பேசிஸ்லையோ போடுற மாதிரி, அது மாதிரி இருக்கலாம். நமக்கு வந்து ப்ரொஃபஷ்னல்லையோ கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பிஸ்னஸ் இன்கம் கம்ப்யூட்டேஷனுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம எது கேட்பாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. ஆனால் ரெண்டுத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரொஃபஷ்னல் இன்கமும் நிறைய டைம் வந்திருக்கு, அண்ட் வந்து பிஸ்னஸ் இன்கம் கம்ப்யூட் பண்ணுற மாதிரியும் வந்திருக்கு. ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அந்த ப்ராப்ளமும். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவே இந்த இன்கம் டேக்ஸ் 1 வந்து சென்டம் எடுக்க முடியும். ஓகேவா, ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரப்போகிறது 4 சாப்டர் தான். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் 5 மார்க்கு, அண்ட் சேலரியில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கும் வரும், 10 மார்க்கும் வரும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 5 வரும், 10 வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 சாப்டர்லேருந்து தான் நமக்கு கேட்குறாங்களே 10 மார்க்கு. என்னென்ன, இன்கம் ஃப்ரம் சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் இந்த பிஜிபிபியில். அதனால் 10 மார்க்கு நம்ம ஃபுல்லாக கரெக்டு 100 மார்க் எடுக்கணும், சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நிச்சயம் நம்ம இந்த 3 சாப்டரையும் ஒமிட் பண்ணாமல் படித்தாதான் முடியும். பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை தரவாக படிச்சிருந்தீங்க, எது கேட்டாலும் போட முடியும் அப்படின்ற மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் கண்டிப்பாக ஆயிடலாம். இன்கம் டேக்ஸில் பாஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ஓகே, இன்கம் ஃப்ரம் சேலரியிலுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் அப்படியே நம்ம வந்து போட வேண்டாம். பர் மந்த்துக்கு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து 12 மல்டிப்ளை பண்ணோன்னா ஆனம்க்கு வரப்போகுது. அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் சேலரியில் எல்லாத்துக்குமே நம்ம கம்ப்யூட் பண்ணி போடலாம். அதனால் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு 2 சாப்டர் அவசியம் நல்ல தரவாக எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவு படிச்சிருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணலாம். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக எல்லா சாப்டர்ஸுமே ரொம்ப தரவாக இருக்கணும். அண்ட் இந்த 3த்துலேயுமே 10 மார்க் வரதுனால நம்ம எந்த சாப்டரும் ஒமிட் பண்ண முடியாது. ஓகேவா, அவசியம் எல்லாமே படிச்சிருந்தா தான் சென்டம் எடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு தியரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து தியரி தான். ஓகேவா, அப்போ அந்த தியரி கொஷின் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க யூனிட் 5 வந்து நீங்கள் படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் வந்து 10 மார்க்கில் ஒரு தியரி அட்டன் பண்ணிடலாம். பிகாஸ் எனக்கு வந்து ப்ராப்ளம் போட தெரியல, 3 சாப்டர்லேயும் 10 மார்க் என்னால் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க யூனிட் 5 தியரிக்காக நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூனிட் 5 தியரி எப்படியும் வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க. அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ராப்ளம்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ப்ராப்ளம்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அந்த சாப்டர்ஸை நல்லா தரவாக பாருங்கள். அப்போ நிச்சயம் வந்து சென்டம் எடுக்கலாம், ரொம்ப ஈஸி தான் எடுக்கிறதுக்கு. எஸ், ஆல் தி பெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.